ஏன் வந்து சும்மா அங்க உயிரை வாங்குற உடைய கைய ಯಾಕೆ ಬೇರೆ ಕೆಲಸನೇ ಇಲ್ವಾ ನಿನ್ಗೆ வாய் மூடு சார்தான் ஆல் இந்தியா லெவல்ல வியாபாரம் நடக்குதா எல்லாரையும் ஜீப்ல ஏத்துமேன் ஏடி வண்டியில ஏறுங்க டியா யோ மறுவாதியா பேசியா எத்தின் தபாராத்துல தள்ள துண்ட போட்டுன்னு வந்து போய்க்கிற நீ இப்ப பகல வந்து சத்தாய்க்கிறியா யோ இந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க கூடாது உன் அசிங்கங்களா வெளியே வருது இல்ல அம்மாக்களே அனைவரும் அமைதியாக காவல்துறை ஊர்தியில் ஏறுக ஐயா ஸ்பெஷல் புகையிலை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயா நீ நல்லா இருக்கணும். ஆமா யார் இந்த பையன்? பையன் பேரு பவித்ரன். எங்க கூட அசிஸ்டண்டா வேலை பாக்குறான். இனிமே இங்க தான் தங்குவான். ஐயா காலம் வேற கெட்டு கிடக்கு. இந்த பையனை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கான். மோசமான பொம்பளைங்க இருக்கிற ஏரியா. பையனை பத்திரமா பாத்துக்கியா? நீ ஒண்ணு கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏன்னா இந்த பையனுக்கு என் மாதிரி பசங்களால ஆபத்து வந்தா தான் உண்டு. அரே வாடா. எப்படி நம்ம வீடு அப்படி போடு. அது வேற ஒண்ணும் இல்ல, காத்து அடிச்சா கொஞ்சம் தூசு பறக்கும், அவ்வளவுதான். பழகி விட்டோம் சரியாக போய்விடும். இங்க நான் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணா என்ன ஆறுது? பறக்கிற தூசில நீ காணாம போயிருவ. அப்புறம் போலீஸ் நாயை கொண்டு வந்து மோப்பம் முடிச்சுட்டு உன்னை கண்டுபிடிக்கிறோம். கவலைப்படாத, ஜமக்காலம் இருக்குது, எடுத்து விரிச்சுக்கா. திங்கு புங்கு ஜங்கு புங்குன்னு ஆடிரு. இந்த இடத்துக்கு எவ்வளவு வாடகை கொடுக்குறீங்க? கிளவி வாடகையில ஒண்ணு வாங்காராக்கும். அப்பப்ப வெத்தலை வாக்கு போகையில வாங்கி தரணும். உடம்புக்கு சரியில்லைன்னா டாக்டர் கூட்டிட்டு போய் மருந்து வாங்கி தரணும். வாரத்துக்கு 2 இங்கிலீஷ் படம். என்னது இந்த வயசுல கிழவி இங்கிலீஷ் படம் பாக்குதா? கிழவன் சாகும் போது தமிழ் படம் எல்லாம் பாக்கார கெட்டு போயிருவேன்னு சத்தியம் வாங்கிட்டு செத்து போட்டார். அதனால ஒன்லி இங்கிலீஷ். ஆமா, இது எதுக்கு குறுக்க கயத்தை கட்டுறீங்க? ஓ இதுவா? அது புதுசா நீங்க குடி வந்திருக்க பாரு, குறுக்க இப்படி ஒரு கவத்தை கட்டி பாகப்பிரிவினை பண்ணிட்டா நீ சங்கோஜம் இல்லாம நடமாடலாம், கூச்சம் இல்லாம குதிக்கலாம். அதற்காகத்தான் இப்படி ஒரு ஏற்பாடு. இப்போ அந்த பக்கம் உண்டு, இந்த பக்கம் எந்து. அறுவரு இல்லாமல் அடுத்தவர் அறைக்குள் யாரும் பிரவேசிக்க கூடாது. வெரி குட். நான் உங்க போர்ஷன் பக்கமே வரல. அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்னது இது? இந்த போலீஸ் ரைட் தான் நடக்கும்னு சொன்னீங்க, இப்படி பூகம்பம் வரும்னு சொல்லவே இல்லையே. பூகம்பம் இல்ல, ரயில்வே ட்ராக் பக்கத்துல இருக்குதா. வீடு வேற ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி காட்டின வீடு. அதனால ரயில் கிராஸ் ஆச்சுன்னா இப்படி ஆடும். இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி ஆடும்? இந்த நேரத்துக்கு ஆடும், அப்புறம் நின்னுடும். எப்படி எப்படி ஆடு, ஆனா விழாது. வீடு விழாது, ஆனா அடிக்கடி நாம தான் இப்படி. ஒன்னும் அடிக்கடி படலையே. இல்ல, நான் தானே உங்க மேல விழுந்தேன். உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? என்னமோ ஆன மாதிரி இருந்துச்சு, ஆனா என்ன ஆச்சுன்னு புரியல. நான் என் போர்ஷன் போறேன். அதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. இந்த மாதிரி ஒரு முகத்துல காலங்காத்தால முழிக்கிறதுனா ஒரு 10 தடவையா தூங்கி எழுந்திருக்கலாம்ப்பா. மன்னிச்சுங்க, டான்ஸ் பிராக்டிஸ் பண்றதுக்கு பேண்ட் ஷர்ட் பொருத்தமா இல்ல. நீ வெளியேதான் ஆம்பளை, 4 செவத்துக்குள்ள 4 குணமும் நிறைஞ்ச பொண்ணுதான்.
தேங்க்ஸ். என்ன அது பாட்டிகளை எல்லாம் ஏத்தி இருக்கிற? கழுத்துல தாலி இல்லாதவங்களை எல்லாம் விபச்சார கேஸ்ல புக் பண்ணி நீங்க தானே வண்டியில சொன்னீங்க. அறிவு இருக்குதா உனக்கு? குத்து பார்த்தாலே செத்து போடுவான் போல இருக்குது. இறங்குங்கப்பா. ஏத்தனதான் ஏத்தனீங்க, அப்படியே சினிமா தியேட்டர் முன்னாடி இறக்கி விட்டுருங்க. ஏன்னா இங்கிலீஷ் படம் நடக்குது. இது என்ன டாக்ஸி நான் நினைச்சுக்கிட்டேன். இறங்கப்பா. ஏயா வயசு பொண்ணுங்களா பார்த்து ஏத்துன்னா பழசு பட்டெல்லாம் ஏத்தி இருக்கிற. இது என்ன போலீஸ் ஜீப் நினைச்சுக்கிட்டியா இல்ல கார்பரேஷன் லாரி நினைச்சுக்கிட்டியா? இறங்கம்மா. இறங்க இறங்குமா இறங்க. ஏண்டா இந்த பொண்ணு அடிச்ச? நீங்களே சொல்லுங்க சார். ஒரு பொண்ணோட கழுத்துல தாலி கட்டுறது எதுக்கா சார்? அடமானம் வைக்கத்தான். கரெக்ட் சார். கழுத்துல கட்டுல தாலி அடமானம் வச்சுட்டு கால்ல கட்டுற சலங்கி விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா சார். இவளை எல்லாம் என்ன மன்னிச்சுங்க சார். சார் சார் உங்களையே அடிக்கிற மாதிரி பண்ணிட்டாளா சார் இவளை? ஐயோ ஐயோ அம்மா அம்மா ஐயா சாபா மன்னிச்சுங்க. நிறுத்து. பொண்ணுங்களை என்ன துவைக்கிற துணி நினைச்சுக்கிட்டியா? இந்த வாங்கு வாங்குற. டேய் கட்டின பொண்டாட்டிய கண்கலங்காம வச்சு காப்பாத்த பக்கு இல்லாத நீ எல்லாம் ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க? பொண்ணோட அருமை தெரியுமாடா உனக்கு? எனக்கு தெரியும். ஏறத்தாழ 15 வருஷத்துக்கு முன்னால எனக்கு இவ்வளவு மாதிரி ஒரு மக இருந்துச்சு. அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். மாப்பிள்ளையா வந்த சோமாரி என் பொண்ணை கொடுமைப்படுத்தினான். அதை கண்டு சகிக்காம அவளுக்கு நானே விவாகரத்து வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் 6 மாசத்துல அவ மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாளா? நீ ஏன்டா அழுவுற? அப்ப நான் ஒரு முடிவெடுத்தேன். சட்டத்தை வச்சு தம்பதிகளை பிரிக்க மட்டும் இல்ல சேர்த்து வைக்கவும் முடியும்னு. அதத்தான் இப்ப நான் செய்ய போறேன். ஒழுங்கு மரியாதையா நீ இவகிட்ட நடந்துக்கல, உன்னை உள்ள தள்ளி உடம்புல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு புடிவான் படுவா. கட்டிப்புடுறா. கட்டிப்புடி. என்ன இல்ல பாப்பாவ கட்டிப்புடி. என்ன சாராவது மோராவது கட்டிப்புடி. முத்தம் கொடு. இது முத்தம்னா தெரியாதா? பாய் அப்படிதான். என்ன இந்த குறுக்கு குறுக்குது? பாப்பா பையன் வெறியில இருக்கிறான். இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க இருந்தா எனக்கே ஆபத்து வரும். கதவை மூடிட்டு சந்தோஷமா இருங்க. வர்றேன். சாரி பவித்ரா, திடீர்னு போலீஸ் ரைடு வந்தோடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன உன் பொண்டாட்டின்னு சொல்லி உன்னை என் பொண்டாட்டின்னு சொல்லி அறையிற தவிர எனக்கு ஒரு வழி தெரியல. மன்னிச்சுக்க. நீங்க அடிச்சது எனக்கு வலிச்சாதானே நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு. வாடா வெளியே. ஒட்டச்சு பின்னால ஒளிஞ்சுக்கிட்டு என்னடா செய்யற? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இவ யோகிதைய? முறை மாப்பிள்ள நான் இருக்கிறப்போ முன்ன பின்ன தெரியாத இவன் கூட வந்து கும்மாளம் அடிச்சுக்கிட்டு இருக்காளே, இது முறையான்னு கேட்டு என் கூட இவளை அனுப்பி வைங்க. அன்னைக்கு அரைகுறையா அடிச்சதுக்கு ஐயோ அம்மா ஆப்பு கலந்து போய் ஓடிட்ட. இப்ப முழுசா அடிச்ச மூச்சு விடுறதுக்கு 30 நாள் ஆகும். மூடிட்டு போன அர்த்தம். தம்பி என்னதான் இருந்தாலும் அவர் சொல்றதான் நியாயம். நீ செய்யறது தப்புப்பா. பொண்ணு தப்பானவளா இருந்தா ஆம்பளை சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னொரு தடவை அவளை பத்தி யாராச்சும் தப்பா பேசுனீங்க நடக்கிறத வேற. பாத்தீங்களா? நியாயத்தை கேட்டா அடிப்பேங்கிறான். அவளுக்காக இவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறானா? இவன் என்ன தாலி கட்டின புருஷனாயா? இல்ல அவளை வச்சிருக்கேன்னு சொல்லட்டும், நான் விட்டுட்டு போயிடுறேன். ஆமாயா, ஆமா, நான் அவளை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்ன பண்ணுகிற? வேலை பாட்டு போனா. அதான் அவரே சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு? அட போங்கப்பா, அவங்க வேலையை பார்ப்பீங்களா?
நிக்கணும். ரயில்வே டிபார்ட்மெண்டோட உதவி இல்லாம இந்த வீட்டுல எதுவுமே நடக்காது. ஆமா, யாரோ எதையோ சொன்னதுக்காக இப்படிதான் பண்றதாக்கும். யாரோ சொன்ன வார்த்தைக்காக இல்ல, நீங்க சொன்ன வார்த்தைக்காகத்தான். தாலி கட்டின புருஷனான்னு கேட்டப்போ சும்மா இருந்தீங்க, வச்சுக்கிட்டு இருக்கியான்னு கேட்டப்போ ஆமான்னு சொன்னீங்க. அத என்னால தாங்கிக்க முடியல. நீங்க போய் எவ்வளவு நல்லவர் நீங்க. உங்க மனசுலயே நான் ஒரு வெப்பாட்டியா தான் இருந்திருக்கேன் ஒழிய பொண்டாட்டியா இல்லைங்கிறது தான் என் தலையெழுத்து. நான் என்ன சொல்றேன், இப்போ உன் பிரச்சனை என்ன? உன் கழுத்துல ஒரு கைத்து கட்டா உன் தலை எடுத்து மாறிடும், அப்படித்தானே? வா, நீங்க வா, நீங்க வா. அட வானா, அது வா. எப்படி? இதான்ப்பா, வாழ்நாள் பூரா பொண்ணுகளை டாவ் அடிச்சுக்கினே இருக்கணும். கல்யாணம் பண்ணிட்டோம், பொட்டு கிள்ளு குத்து ஓட்ட இதெல்லாம் வரும். ஆமா ஆமாங்கண்ணா.